அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும், அவன கண்டந்துண்டமா வெட்டி போட்டுட்டு தான் வீட்டுக்கே வருவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவுக்கரசி சொல்லவும், என் வீட்டு பையன் மேல கைய வச்சு பாரு, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சக்தியும் மாத்தி மாத்தி பேசிட்டே இருப்பாங்களா? ஸோ இப்போ தர்ஷன் எஸ்கேப் ஆன விஷயம் பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரிக்கு தெரிஞ்ச உடனே, நம்ம அறிவுக்கரசி வீட்ல என்டர் ஆன உடனே, "ஏய் எங்கடி என் புள்ள? எங்கடி என் புள்ள?" என்ன கேட்டா, "பொறிக்க பையன பெத்து வச்சுட்டு பேசுறா பேச்சு. ஏய் மரியாதையா பேசு" அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தினிக்கு சப்போர்ட்டுக்கு வந்ததும், "நீ வாய மூடுடி. பொறுக்கி பையனை தானே பெத்து வச்சிருக்கீங்க, உண்மைதானே?" அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க இந்த விஷயத்த. "மாமா நீங்க கால் பண்ணீங்களா? நாங்க உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன்னா, அவன் பேச்சும் மொழியும் சுத்தமா சரியில்ல. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அன்பையும் கூட அனுப்பிச்சிருந்தேன். ஆனா அந்த பையன் காலேஜுக்குள்ள போயிட்டு இந்த பொண்ணு யாருன்னு வந்து அன்பை கேட்டிருக்காங்க. இவன் என் தங்கச்சி இல்லைன்னு மட்டும் தான் சொல்லியிருக்கானே தவிர, உங்க தங்கச்சியான்னு கேட்டதுக்கு தங்கச்சி இல்லைன்னு மட்டும் தான் சொல்லியிருக்கானே தவிர, நான் கட்டிக்க போற பிள்ளைன்னு வந்து ஒருத்தர் கையிலயும் சொல்லல. சரி அத கூட விடுங்க. அவனுடைய பேச்சு நடவடிக்கை சுத்தமாவே சரியில்ல. அப்பவே வந்து அன்பு என்கிட்ட சொன்னான். ஆனா நான் தான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா அன்பை மட்டும் உள்ள அனுப்பிச்சேன். எங்களெல்லாம் உள்ள விடமாட்டேனாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இவன் சுவர் ஏறி குதிச்சு ஓடி போயிட்டான். நான் கேமரால எல்லாமே செக் பண்ணிட்டு தான் இந்த இடத்துக்கே வந்திருக்கேன். இந்த சத்தியத்த மட்டும் நீ மீறிட்டேன்னா, நான் மாமான்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவுக்கரசி சொல்றாங்க. ஸோ என்ன சத்தியம்னு பார்த்தீங்கன்னா, தர்ஷன கண்டிப்பா அன்புக்கு தான் குடுப்பேன். இது இந்த மீனாட்சி மேல சத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு நம்ம குணசேகரன். இப்போ என் பையன் எங்க? என் பையன் மட்டும் கிடைக்கலனா கதிரு, நான் யாரையுமே சும்மா விடமாட்டேன். "ஏய் வாய மூட்றி! ஃபர்ஸ்ட்டு உன் பொண்ண ஓட விட்ட, அப்புறம் நீ ஓடுன, இப்போ உன் பையன ஓட விட்டுருக்கியா? இதே பொழப்பா இருக்கா உனக்கு? எல்லாம் கூட்டு களவாணிங்க தானே? எனக்கு தெரியும்." அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குணசேகரன் ஈஸ்வரி கையில பேசிட்டு இருப்பாரு. ஆனா நம்ம ஈஸ்வரி இந்த டைம் அமைதியா இருக்க போறதில்லைங்க. கண்டிப்பா வந்து ஒரு பெரிய குரூப்போட தான் நாட போறாங்க. அதுதான் நம்ம ஜீவானந்தம். ஸோ ஜீவானந்தம் பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா போலீஸ கூட்டிட்டு வர போறாரு. போலீஸ கூட்டிட்டு வந்து, "உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா? ஒரு கல்யாணம் நடக்குன்னா இருவர் சம்மதமே பார்த்தீங்கன்னா, உண்மையான சம்பவம் நடக்கணும்." அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு, ஸோ எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்ஷன் சொல்லவும், கண்டிப்பா வந்து இந்த கல்யாணத்த தடுத்து நிறுத்த போறாரு. ஏற்கனவே வந்து லெஃப்ட், ரைட்ன்னு வாங்கிட்டு போயிருக்காரு. கதிரையும் நம்ம குணசேகரனையும் வந்து நம்ம ஜீவானந்தம். ஆனா டைரக்ட்டாவே சொல்லிடுறாரு, "நான் சத்தியம் பண்ண கல்யாணம் மட்டும் நடக்கல அப்படின்னா, நானும் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு உங்களையும் ஏதாச்சும் பண்ணிக்குவேன் கதிரு. ஸோ இந்த இந்த கல்யாணத்தோட முழு பொறுப்பும் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். அண்ணன், அண்ணி எதையுமே பார்க்காத. இந்த வீட்டு வாசப்படியே ஒரு பொம்பளைங்க தான்னா கூட காலை உடைச்சு உட்கார வை." அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குணசேகரன் கதிர்கிட்ட சொல்லிட்டு போயிடுவாருங்க. இப்ப கதிரு என்ன பண்றதுன்னே தெரியாம, எப்படி அந்த பையன் எஸ்கேப் ஆகியிருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான் போட்டு தூக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருப்பாங்க. பட் நம்ம ஈஸ்வரிக்கு இருக்கிறதோ ஒரே சான்ஸ். ஏற்கனவே சொல்லிட்டு இருப்பாங்க, "என்ன கண்டிப்பா என் கல்யாணத்துல இந்த கல்யாணத்துல ஏதாச்சும் ஒண்ணு மாற்றம் ஆச்சுன்னா, கண்டிப்பா நான் விடமாட்டேன். போயிட்டு டைரக்ட்டாவே ஜீவனானந்தத்த கூட்டிட்டு வர தான் போறேன்." அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க. அதே மாரி ஜீவனானந்த கையில போறாங்க. ஜீவனானந்தமும் பார்த்தீங்கன்னா வராங்க. "தர்ஷன நீங்க தான் ஒளிச்சு வச்சிருக்கணும்." அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா இவங்களவே கேட்கறாங்க. யாரு? நம்ம ஆதி குணசேகரனையும் கதிரவே கேட்கறாங்க. "உண்மையிலே அவன் எங்க போயிருக்கான்னு எனக்கு தெரியாது. எங்க குடும்ப விஷயத்துல நீ தலையிடாத." அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்றாங்க. "உங்க குடும்ப விஷயம் இல்லப்பா இது. பையனுக்கு சம்மதம் இல்லாத கல்யாணத்த கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. இது சட்டத்துக்கு விரோதமான செயலு. ஸோ சட்டத்துக்கு விரோதமா இருக்கிறத சட்டம் தான் வந்து கேட்கும்." அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸும் வக்கீலும் சேர்ந்தே வந்திருக்காங்க. ஸோ குணசேகரனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. பையன் இப்படி பண்ணிட்டானே, நாம குடுத்த சத்தியமும், குடுத்த வாக்கும் நம்ம காப்பாத்த முடியாம போயிடுமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெனைக்கிறாங்க. ஆனா அறிவுக்கரசி வந்து அறிவா இருக்கிறதா நெனச்சுக்கிட்டு, இந்த வீட்ல இருந்த தர்ஷன பார்த்தீங்கன்னா, அங்க கூட்டிட்டு போயிருப்பாங்க. தர்ஷனுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா, ஃபுல் செக்யூரிட்டியோட தான் இருந்தாரு நம்ம குணசேகரன். "ஏப்பா கதிரு, இன்னிலிருந்து இவன் உன் பொறுப்பு. இவன் சோறு, தண்ணி எது சாப்பிட்டாலும் இவன் வெளியவே வரக்கூடாது. வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். அவன சுத்தி நீங்க தான் பார்த்துக்கணும்." அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரா. ஸோ அறிவுக்கரசி அறிவா எப்படியாச்சும் இவன நம்ம பக்கம் வச்சுக்கலாம். கல்யாணத்து வரைக்கும் நாம பாதுகாப்பா வச்சுக்கலாம்னு கூட்டிட்டு போனாங்க. ஆனா காலேஜ்ல ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வாங்கணுன்ற விஷயத்த சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிடுறாரா. ஸோ பார்கவியும் பார்த்தீங்கன்னா ஊர்ல இல்ல. எல்லாம் பார்கவிய தேடி பார்த்தீங்கன்னா போறாங்க. இப்ப குணசேகரனும், கதிரும் அந்த பொண்ண உண்டிலன்னு வைக்கக்கூடாது. கண்டிப்பா அவ கூட தான் ஓடி இருக்கணும் இவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போறாங்க. "ஓடுகாலி பையன பெத்து புட்டியே, நீ வந்து என்கிட்ட பேசுறியா?" அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி கையில பேசவும், "உனக்கு அவ்வளோதான் மரியாதை, உனக்கு அவ்வளோதான் மரியாதை." அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமா பேசிட்டு பயங்கரமா கோவப்பட்டுட்டு இருக்காங்க நம்ம ஈஸ்வரி. ஈஸ்வரி டைரக்ட்டாவே சொல்லிட்டாங்க நம்ம சக்தி கிட்ட, "கண்டிப்பா இந்த கல்யாணத்துல ஏதாச்சும் மிஸ் ஆச்சுன்னா, நான் விடவே மாட்டேன். யாரையும் கோர்ட்டு கேஸ்ன்னு பார்த்தா இழுத்துருவேன் உங்க அண்ணன." அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க. அதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, இப்ப கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லிட்டு போலீஸு, வக்கீலோட பார்த்தீங்கன்னா ஜீவானந்தம் என்ட்ரி குடுக்குறாரு. என்ட்ரி குடுத்து கதிர இது அதாவது நம்ம தர்ஷனா எங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதிரெல்லாம் கேட்குறாங்க. அதுக்கு இவங்க யாருமே தெரியாதுன்னு சொல்லும்போதும், தர்ஷன் எங்க போயிருப்பான்? லாஸ்ட்டா யார்கிட்ட பேசியிருப்பான்? எல்லா விஷயத்தையும் நான் நோட் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். தர்ஷன இப்ப வர வச்சு, தர்ஷனுக்கு சம்மதம் இருந்தா மட்டுமே இந்த கல்யாணம் நடக்கும். இல்லன்னா தர்ஷன நாங்க கஸ்டடியில எடுத்துப்போம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜீவானந்தம், கோர்ட்ல வக்கீலு எல்லாருமே பேசின உடனே, நம்ம ஆதி குணசேகரனுக்கு பயங்கரமா வந்து கோவம் வந்துடுதுங்க. "என் பையன் கல்யாணத்த எப்படி நடத்தணும் எனக்கு தெரியும்." அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாரு. "உங்க பையன் கல்யாணமா இருந்தாலும், அவன் சம்மதத்தோட தான் அது நடக்கணும். அது தெரியுமா உங்களுக்கு?" அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு, ஸோ தர்ஷன கண்டுபிடிக்கிற முயற்சியில பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஈடுபடுறாங்க.
ஆனால் தர்ஷனுக்கு இவன் மெச்சூரிட்டி கம்மியாக இருக்கா, அன்பை நம்ம கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைக்கிறாரு. இதே வாயால் தான் வந்து நான் அன்பை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கை அடிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓகே சொல்லிட்டு அவங்களுக்கு சாக்லேட்டு வாட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கிஃப்ட் பண்ணியிருப்பாரு. ஆனால் அன்பே கேட்டிருப்பாங்க, என்னை ஏமாத்தலாம்னு நினைக்காதீங்க, நீங்களும் என்கிட்ட ஆசையாக தானே பேசிட்டு இருந்தீங்க, ஏமாமா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்பாங்களா தர்ஷனை பார்த்து. ஸோ தர்ஷன் வந்து உனக்கு மெச்சூரிட்டி இல்லை, நீ சின்ன பொண்ணாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி விடலான்னு பார்ப்பாரு. ஆனால் இங்கே நடந்ததோ என்னன்னா தர்ஷன் யாருக்குமே சொல்லாமல் எஸ்கேப் ஆகி போயிட்டாரு. இப்போது அன்பு நான் எப்படியாச்சும் கட்டி வச்சிருவேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு பார்த்தா அறிவுக்கரசி அறிவு கூட்டிகிட்டே இருக்கிறாங்க நம்ம அன்புக்கு. ஆனால் நம்ம கதிர் பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் தர்ஷனை கண்டுபிடிச்சி நாம் கஸ்டடியில் எடுத்துடணும், அவங்க கஸ்டடியில் எடுத்துட்டாங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அவனுக்கு விருப்பம் இல்லைன்றது தெரிஞ்சுக்கிட்டு அவனை கஸ்டடியில் அவங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் ஆதி குணசேகரன் பண்ணுறதோ முற்றிலும் தவறுங்க. சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் பையன் ஒரு பொண்ணை விரும்பி இவ்வளோ போய் ஏமாத்திருக்கான், அதெல்லாம் மறைச்சி இன்னொரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலாம், ஒரு பொண்ணோட வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாரு இல்லையா, அது முற்றிலுமே தவறு. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி நம்ம தர்ஷனையவே திருத்திருப்பாரு. எப்பட்றா உங்கள் அப்பா புத்தி தானே உனக்கும் வரும் அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், அவருக்கு பிறந்தவன் அவர் புத்தி தான் வரும் அப்படின்னு சொன்ன தர்ஷனே பார்த்தீங்கன்னா, நான் பண்ணது தப்பு, இன்னொரு பொண்ணு வாழ்க்கையவும் நான் கெடுக்க விரும்பலை, இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பமும் இல்லை, நான் எக்ஸாம் கிளியர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருந்தி வாழ்ந்துட்டு இருந்தார். ஆனால் குணசேகரனுக்கு இதெல்லாம் எடுத்து சொல்லி புரிய வைக்கவே முடியாது ஈஸ்வரியால். ஏன்னா ஈஸ்வரி பேசினாவே குணசேகரன் பேசவே விட மாட்டார். இப்போ முழு பொறுப்பும் பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் நீ எடுத்துக்க கதிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த இடத்துல இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பெண்கள்லாம் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. சக்தி என்னவோ அதை வந்து தர்ஷனை கண்டுபிடிக்கிற முயற்சியில் பயங்கரமாக ஈடுபட்டு இருக்காருங்க. ஏன்னா சக்திக்கு தெரியும் இந்த கல்யாணத்தில் அவனுக்கு விருப்பம் இல்லை, ஆல்ரெடி வந்து அவன் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கான். ஸோ அவனை கொண்டு வந்து எப்படியாச்சும் நிறுத்தி எல்லா விஷயத்தையும் கேட்டோன்னா அவனுக்கு விருப்பம் இல்லைன்றது இந்த போலீஸ்க்கும் தெரிஞ்சிடும், எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ்.